Hi students, welcome to Mechanics of Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல Mechanics of Structuresல Unit 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். That is Analysis of Fixed Beams by Area Moment Method. Firstல Fixed Beamக்கான definition பார்த்துக்கலாம். A beam rigidly fixed at its two end supports such that the slopes at the two ends are zero is called a fixed beam. அதாவது இந்த beam வந்து அதனுடைய சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதை வந்து ரொட்டேட் பண்ணவே முடியாது, அசையாமல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதான். இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். பீம் ரெஸ்ட் ஆன் த காலம்ஸ், அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் காலமுக்கு மேலே பீம்ஸ் இருக்கும்போது தான் அது ரிஜிட்லி ஃபிக்ஸட், அதாவது ஃபிக்ஸட் பீமாக இருக்கும். எண்ட்ஸ் ஆஃப் அ ஃபிக்ஸட் பீம் ஆர் காஸ்ட் டு ரெஸ்ட்ரைன் த ரொட்டேஷன். தட் இஸ் பீமினுடைய எண்டில் வந்து ரொட்டேஷனுக்கு பெர்மிட் இல்லை, ரொட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. தட் இஸ் ரெஸ்ட்ரைன்டு அகெயின்ஸ்ட் த ரொட்டேஷன். ஸோ ஃபிக்ஸட் பீமை ரெஸ்ட்ரைன் பீம், என்காஸ்டட் பீம் ஆர் பில்டப் பீம் ஆர் பில்டின் பீம் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஃபிக்ஸட் பீமுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா த பீம் இஸ் ஸ்டிஃபர், ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் ஸ்டேபிள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. த ஸ்லோப் அட் த டூ எண்ட் இஸ் ஜீரோ, ரெண்டு எண்ட்லையும் ஸ்லோப் ஜீரோவாக இருக்குது. The fixing moments at the two ends reduce the maximum bending moment at the center of the beam. ரெண்டு end supportsம் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால பீம் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஃபிக்ஸிங் மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபிக்ஸிங் மூமெண்ட்ஸ் வந்து சென்டரில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் சைஸ் ஆஃப் த பீம் கேன் பி ரெடியூஸ்ட், ஹென்ஸ் எக்கனாமிக்கல். சென்டரில் பெண்டிங் மூமெண்ட் ரெடியூஸ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே அதனுடைய சைஸும் ரெடியூஸ் ஆகும். ஸோ மணியை நமக்கு சேவ் பண்ணிக்கலாம். த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் அட் இட்ஸ் சென்டர் இஸ் வெரி மச் ரெடியூஸ்டு. சென்டரில் பெண்டிங் மூமெண்ட் ரெடியூஸ் ஆகுறதுனால டிஃப்ளெக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. தென் டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினசி ஆஃப் ஃபிக்ஸட் பீம். ஒரு ஃபிக்ஸட் பீம் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஏ அண்ட் பி. சென்டரில் டபிள்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது. பீமுக்கு எப்பவுமே சப்போர்ட்டில் ரியாக்ஷன்ஸ் உண்டு. தட் இஸ் ஏ சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஆர்ஏ, பி சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஆர்பி. லோட் அப்ளை ஆகும்போது பீம் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகக்கூடிய அந்த பொசிஷனை டாட்டட்ல மார்க் பண்ணியிருக்கோம். தட் இஸ் எலாஸ்டிக் கர்வ். பீம் அதனுடைய ரெண்டு எண்ட்லேயும் ரொட்டேட் ஆகாது. ஸோ அந்த சப்போர்ட்டில் மொமெண்ட் கிரியேட் ஆகுது. ஏ சப்போர்ட்டில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட் எம்ஏ, பி சப்போர்ட்டில் கிரியேட் ஆகக்கூடிய மொமெண்ட் எம்பி, ரெண்டுமே ஹாகிங் மொமெண்ட். இப்போ டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினசி மீன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன் காம்போனன்ட்ஸ், டிஃபரன்ஸ் அவைலபிள் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். இப்போ டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினசி கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் ரியாக்ஷன்ஸ், டிஃபரன்ஸ் அவைலபிள் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோன்னா ரெண்டு அப்போர்ட் ரியாக்ஷன்ஸும் ரெண்டு மொமெண்ட்ஸும், தட் இஸ் எம்ஏ, எம்பி, ஆர்ஏ அண்ட் ஆர்பி. டோட்டலாக 4 அன்னோன் ரியாக்ஷன் காம்போனன்ட்ஸ் இருக்குது. தென் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கணும். நமக்கு வெர்டிக்கல் லோட் மட்டும்தான் அப்ளை ஆகும், அங்கே மொமெண்ட்டும் உருவாகுது. ஸோ சிக்மா எம் ஈக்குவல் டு 0, சிக்மா வி ஈக்குவல் டு 0, டோட்டலாக 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். இப்போ அன்னோன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 4 - 2, 2 தான். ஸோ ஃபிக்ஸட் பீமுக்கான டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினசி 2. தியரி கொஸ்டினில் இது கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாகிங் அண்ட் ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு பீம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஏபி. ஒரு யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனாக இருக்கட்டும். அதனுடைய லென்த் வந்து ஸ்மால் எல், ரெண்டு எண்ணும் ஃபிக்ஸடாக இருக்குது. இதில் ஒரு லோடு யூடிஎல் அப்ளை ஆகுது. இந்த பீமினுடைய டிஃப்ளெக்டட் ஷேப், தட் இஸ் எலாஸ்டிக் கர்வ் வந்து டாட்டட் லைனில் வரைஞ்சிருக்கிறோம். ஃபிக்ஸட் எண்டாக இருக்கிறதுனால பீமினுடைய ரெண்டு எண்ட்லையும் ரொட்டேஷன்ஸாக ப்ரிவென்டட், தட் இஸ் ரொட்டேஷன் உருவாக முடியாது. அதனால ரெண்டு ஃபிக்ஸட் எண்ட் சப்போர்ட்லையும் ஒரு மொமெண்ட் கப்பல், அதாவது மொமெண்ட் ரியாக்ஷன்ஸ் உருவாகுது, எம்ஏ அண்ட் எம்பி. அந்த மொமெண்ட் ரியாக்ஷனால தான் அதனுடைய ரெண்டு சப்போர்ட்லையும் பீமினுடைய ஸ்லோப் வந்து ஜீரோவாக இருக்குது. எம்ஏ, எம்பி இந்த ரெண்டுமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மொமெண்ட் ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே இன்வர்டாக இருக்குது. இப்போ ஏ சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்லோப் தீட்டா ஏ, பி சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்லோப் தீட்டா பி, ரெண்டுமே ஜீரோ தான். அண்ட் என் மொமெண்ட் ரியாக்ஷன்ஸ் எம்ஏ அண்ட் எம்பி ஆர் கால்ட் அஸ் ஃபிக்ஸிங் மொமெண்ட்ஸ், ஃபிக்ஸிங் கப்பிள்ஸ், ரெஸ்ட்ரைனிங் மொமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் மொமெண்ட்ஸ். எம்ஏ அண்ட் எம்பிக்கு இத்தனை நேம் இருக்குது, எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த ஃபிக்ஸட் மொமெண்ட்ஸ் டெவலப்ட் வில் பி ஜென்ரலி ஆஃப் ஹாகிங் நேச்சர், தட் இஸ் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். இந்த எம்ஏ அண்ட் எம்பி இந்த ரெண்டு என் மொமெண்ட்ஸும் இன்வர்ட் டைரக்ஷனில் கிரியேட் ஆகுது. therefore பீம் வந்து அப்வர்டாக தான் பெண்ட் ஆகுது. ஸோ ஹாகிங் நேச்சராக இருக்குது. ஹாகிங் நேச்சராக இருக்கிறதுனால பெண்டிங் மொமெண்ட்டுடைய வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். அண்ட் மொமெண்ட்ஸ் டியூ டு லோடிங் வில் பி ஆஃப் சாகிங் நேச்சர், தட் இஸ் லோட் அப்ளை ஆகும்போது பீம் வந்து டவுன்வர்டாக பெண்ட் ஆகுறதுனால தட் இஸ் சாகிங் நேச்சர். அதனுடைய பெண்டிங் மொமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. therefore upward கர்வாக இருந்துச்சுன்னா ஹாகிங் நேச்சர், நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். டவுன்வர்ட் கர்வாக இருந்துச்சுன்னா சாகிங் நேச்சர், தட் இஸ் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். Next definition, point of contraflexure. The point in a beam where the bending moment changes its sign is called the point of contraflexure.
அதாவது எந்த இடத்துல பெண்டி மொமெண்ட் சைன் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஆர் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்சர். நியூமரிக்கல் வேல்யூவில் பார்க்கும்போது பெண்டி மொமெண்ட் வேல்யூ 0 அட் திஸ் பாயிண்ட். இப்போ ஃபிக்ஸட் பீமில் எக்ஸ்டர்னல் லோட் அப்ளை பண்ணும்போது உருவாகக்கூடிய பெண்டி மொமெண்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த டயக்ராமை நம்ம பாசிட்டிவ் பெண்டி மொமெண்ட் டயக்ராமாக வரைஞ்சிருக்கிறோம். அண்ட் டியூ டு ஃபிக்ஸட் என் மொமெண்ட்னால உருவாகக்கூடிய பெண்டி மொமெண்ட் நெகட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரையும் போது இந்த பெண்டி மொமெண்ட் டயக்ராம் நெகட்டிவ் பாசிட்டிவ் தென் நெகட்டிவாக இருக்குது. therefore 2 பாயிண்ட்ஸில் பெண்டி மொமெண்ட் வேல்யூ 0வாக இருக்குது. பெண்டி மொமெண்ட் டயக்ராமும் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் தென் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது. therefore in fixed beams there will be always 2 points of contraflexures, that is points D and E. எப்போவுமே ஃபிக்ஸட் பீமில் 2 points of contraflexure உண்டு. இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு இந்த ஸ்கெட்சையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபிக்ஸட் பீம் இருக்குது, ஒரு பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது. இப்போ எக்ஸ்டர்னல் லோட்னால உருவாகக்கூடிய பெண்டி மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு இதை சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக கன்சிடர் பண்ணி பெண்டி மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். தட் இஸ் பாசிட்டிவ் பெண்டி மொமெண்ட். தென் அதனுடைய 2 எண்ட் சப்போர்ட்லையும் கிரியேட் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட் ரியாக்ஷன்ஸ் ஹாகிங்காக இருக்கிறதுனால நெகட்டிவ், அதுக்கான பெண்டி மொமெண்ட் டயக்ராமும் வரைஞ்சிருக்கிறோம். தட் இஸ் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம். இப்போ இந்த ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் டயக்ராம் அண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம். தட் இஸ் கம்பைன் பெண்டி மொமெண்ட் டயக்ராம். இந்த பெண்டி மொமெண்ட் டயக்ராம் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுது. அண்ட் 2 இடத்துல பெண்டி மொமெண்ட் வேல்யூ 0வாக இருக்குது. therefore இந்த 2 பாயிண்ட்டுமே பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்ஸ். நாம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ்குள்ள என்டர் ஆக போகிறோம். தட் இஸ் அனாலிசிஸ் பை டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மோஸ் ஏரியா மொமெண்ட் தியரம். அதாவது ஏரியா மொமெண்ட் தியரமை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸட் பீம் அனலைஸ் பண்ண போகிறோம். மோஸ் ஏரியா மொமெண்ட் தியரம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்காக வேண்டி படிச்சிருக்கிறோம். அதே தியரம் தான் அங்கே அப்ளை பண்ண போகிறோம். இன் கேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பீம்ஸ் the tangents on an elastic curve from both supports A and B are always horizontal. ஃபர்ஸ்ட் யூனிட்ல மோஸ் தியரம் 1 and 2 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது எலாஸ்டிக் கர்வில் அட் ஏ அண்ட் பியில் டான்ஜென்ஸ் லைன் வரையணும். டான்ஜென்ஸ் லைன் வரையும் போது, அதாவது தொடுகோடு வரையும் போது ரெண்டுமே ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால த ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் 0 அட் த ஃபிக்ஸட் எண்ட்ஸ். அந்த இடத்துல ஸ்லோப் வேல்யூ 0. தட் இஸ் theta A equal to 0 and theta B equal to 0. And also the intercepts made by the tangents at A and B are always 0. And also the A point and B point வரையக்கூடிய tangents-ஐ நம்ம குறுக்கீடு பண்ணும்போது அந்த இடத்துல வெர்டிக்கல் இன்டர்செப்ட்ஸ் எதுவுமே இல்லை. தட் இஸ் அதுவும் 0 ஆனதுனால tangential deviation TAB is equal to 0. ஃபிக்ஸட் எண்ட்லையும் therefore இந்த 2 ஃபிக்ஸட் எண்ட் A and Bல டிஃப்ளெக்ஷனும் 0வாக இருக்குது. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம மோஸ் தியரத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அனாலிசிஸ்க்காக வேண்டி ஒரு பீமை கன்சிடர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஃபிக்ஸட் பீம் A and B, பாயிண்ட் லோட் W அப்ளை ஆகுது. ஃபிக்ஸட் பீம் ஆனதுனால கண்டிப்பாக n மொமெண்ட்ஸ் MA and MB இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. பாயிண்ட் லோட் அப்ளை ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை சீனு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த பீமினுடைய லென்த் ஸ்மால் எல். எப்போவுமே ஃபிக்ஸட் பீம் அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 ஃபிக்ஸட் சப்போர்ட்டையும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பீமை சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட் லோட் அப்ளை ஆகும்போது அதனுடைய பெண்டி மொமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. therefore அதனுடைய பெண்டி மொமெண்ட் டயக்ராம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். பாயிண்ட் லோட் அப்ளை ஆகக்கூடிய அதனுடைய சென்டரில் மேக்ஸிமம் பெண்டி மொமெண்ட் இருக்குது. இது பாசிட்டிவ்னு மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் டயக்ராம். இந்த பெண்டி மொமெண்ட் டயக்ராமுடைய ஏரியாவை A1 கன்சிடர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் A1 ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் டயக்ராம். தென் n மொமெண்ட்ஸ் MA and MB ரெண்டுமே ஹாகிங் ஆனதுனால நெகட்டிவ் பெண்டி மொமெண்ட். லோடிங் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது. therefore MA and MB இந்த ரெண்டுக்கான வேல்யூ சேமாக இருக்கும். MA and MB ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த பெண்டி மொமெண்ட் டயக்ராம் ரெக்டாங்கிளாக இருக்குது. அதில் நெகட்டிவ்னு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டயக்ராம் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம், இதுக்கான ஏரியாவை A2ன்னு மார்க் பண்ணிக்கலாம். A2 ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம். இப்போ இந்த 2 டயக்ராமுக்கான CG பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய CG பாயிண்ட் அதனுடைய சென்டரில் இருக்குது. தட் இஸ் ஃப்ரம் A அதனுடைய டிஸ்டன்ஸ் x1. ரெக்டாங்கிளுடைய CGயும் அதனுடைய சென்டரில் இருக்குது. ஃப்ரம் A அதனுடைய டிஸ்டன்ஸ் x2. தட் இஸ் x1 x2 ஈக்குவல் டு சென்ட்ராய்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபிக்ஸட் மொமெண்ட் டயக்ராம்ஸ் ஃப்ரம் A. அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கம்பைன் பெண்டி மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். ஷேடட் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுடைய நெட் பெண்டி மொமெண்ட். இப்போ மோஸ்ட் ஏரியா மொமெண்ட் தியரம்ஸை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் தியரமை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படிச்சிருக்கிறோம். தட் இஸ் மோஸ்ட் தியரம் 1.
The change of slope between any 2 points on the elastic curve is equal to the net area of bending moment diagram between these points divided by EI. That is change of slope between A and B. Theta AB equal to ரெண்டு ஸ்லோப்புக்குமான டிஃபரன்ஸ் தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப்னு கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் theta A minus theta B equal to net area of bending moment diagram of fixed beam divided by EA. That is fixed beam bending moment diagramக்கான net area divided by EA. ஆல்ரெடி நம்ம theta A and theta B ரெண்டுமே 0ன்னு நம்ம பார்த்துட்டோம். therefore 0 என்டர் பண்ணிக்கோங்க. that is equal to net area of bending moment diagram of fixed beam. that is free bending moment diagram and fixed end moment diagram ரெண்டு ஏரியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் A1 நம்ம டினோட் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் டயக்ராமை A2ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஏரியாவுக்குமான டிஃபரன்ஸ் தான் எழுதிக்கணும், டிவைட் பை EA. இப்போ EI கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் லெஃப்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா EI இன்டு 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு A1 மைனஸ் A2. ரைட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் A2 இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா plus A2 is equal to A1. Area of free bending moment diagram A1 equal to area of fixed end moment diagram A2. இதுதான் நம்மளுடைய first theorem உடைய concept. Now apply the second theorem. Morse theorem 2. The intercept taken on a vertical reference line of tangents at any 2 points on an elastic curve is equal to the moment of the bending moment diagram between these 2 points about the reference line divided by EA. That is tangential deviation between the supports A and B. அதாவது TAB equal to moment of net area of bending moment diagram about A divided by EA. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் tangential intercept that is tangential deviation TAB is equal to 0. Therefore 0 enter பண்ணிக்கோங்க. Then moment of net area of bending moment diagram about A. அதாவது net ஏரியாவை about A பொறுத்து moment எடுத்துக்கணும், அந்த வேல்யூ divide by EA. net bending moment diagram இந்த combined bending moment diagram தான். அதனுடைய moment about support A calculate பண்ணுறதுக்கு free bending moment diagram A1 உடைய moment about A, then fixed end moment diagram A2 அதனுடைய moment about A, இந்த ரெண்டையும் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி அதனுடைய டிஃபரன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். therefore free bending moment diagram ஏரியா A1 into அதனுடைய CG distance x1 that is A1 x1 A1 x1 போட்டிருக்கோம் மைனஸ் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் ஏரியா A2 அதனுடைய CG டிஸ்டன்ஸ் x2. therefore A2 into x2 A2 x2 அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். that is A1 x1 minus A2 x2 divided by EA. again EA நீங்கள் லெஃப்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா 0 into EA that is equal to 0 is equal to A1 x1 minus A2 x2. ரைட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் A2 x2 லெஃப்ட் சைடில் கொண்டு போங்க. தென் A2 x2 equal to A1 x1. that is moment of area of the free bending moment diagram is equal to moment of area of the fixed end moment diagram. Morse theorem second பேஸ் பண்ணி நமக்கு இந்த கான்செப்ட் கிடைச்சிருக்கு. therefore இந்த யூனிட்ல ஏரியா மொமெண்ட் தியரம் 1 and 2க்கான இந்த ரெண்டு கான்செப்டையும் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். இன்னைக்கான கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.